ஹலோ வியூவர்ஸ், இப்போ யூனிட் 4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்ல போகிறேன். மல்டிபிள் இன்டகரல்ஸ் நிறைய பேர்த்துக்கு வராத ஒன்று அப்படின்னா இந்த மல்டிபிள் இன்டகரல் தான். இது ஒன்றுமே தெரியாது சார். இப்போ சேஞ்ச் ஆஃப் ஆர்டரா என்ன பண்ணணும்னு தெரில, என்ன ஏரியாவா என்ன பண்ணணும்னு தெரில. இதுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த 2 டாப்பிக்கை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். டபுள் இன்டகரல் போட்டு டிஎக்ஸ் டிஒய் அல்ல டிஒய் டிஎக்ஸ். நீங்கள் என்ன ஒன்றுனா லிமிட் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபஸ்ட் திங் லிமிட் கண்டுபிடிக்க தெரியணும். இதே இது போலார்னா டபுள் இன்டகரல் ஆர் டிஆர் டி தீட்டான்னு நான் போட்டுருவேன். ஓகேவா? இது சேஞ்சிங் டு போலார்ஸில் ஸ்டெப் மார்க்ஸ் நிறைய உண்டு. எப்படின்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா போடுவேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா போடுவேன், டிஎக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி தீட்டா இது போட்டுருவேன். இது வரைக்கும் போட்டாலே 2 மார்க் போடுறாங்க. அடுத்து கொடுத்துருக்க கேர்வில் வந்து இந்த போட்டு ஆரோட லிமிட் என்ன, தீட்டாவோட ரேஞ்ச் என்ன, அது போட்டால் மார்க் உண்டு. ஓகேவா? ஆர் டிஆர் டி தீட்டா போடுவேன் இல்லையா? இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி தீட்டா போட்டால் அதுக்கு ஒரு மார்க். அது இன்டகிரேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆருக்கு, அப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் மார்க். கடைசியாக தீட்டாக்கு கடைசியாக 1 மார்க் தான் இருக்கும். அதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஒரு கர்வ் கொடுத்தா ஈஸியாக போட்டுருவீங்க, 2 கர்வ் கொடுத்தா 2ஆக ஸ்ப்ளிட்டப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கேஸில் தான் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்றபடி இது ஈஸி தான். ஆனால் சேஞ்ச் ஆஃப் ஆர்டரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரி வால்யூம் வந்து ட்ரிபிள் இன்டகரலில் பேஸ் பண்ணி வரும். ட்ரிபிள் இன்டகரலில் எனக்கு முக்கியமாக 3 பார்த்துக்கோங்க. என்னென்ன அப்படின்னா ஸ்பியர் பார்த்துக்கோங்க, எலிப்ஸ் பார்த்துக்கோங்க, தென் சிலிண்டர் பார்த்துக்கோங்க. இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்பியர் தான் கேட்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த ஸ்பியர் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2 மார்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டபுள் இன்டகரலில் இவாலுவேட் பண்ணுறது எப்படி. அதே மாதிரி ஃபிபினிஸ் தியரம் இது இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறதுனால இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரிபிள் இன்டகரல் கேட்கலாம். ஒரு ட்ரிபிள் இன்டகரல் கொடுத்து இவாலுவேட் பண்ண சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த வால்யூமில் இன்னொன்று விட்டுட்டேன், டெட்ராஹெட்ரன். இந்த 4 சம் பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஸ்பெரிக்கல் போலாராக மாற்றி இவாலுவேட் பண்ணு அப்படியும் கேட்கலாம் வால்யூமில். ஓகேவா? இந்த 4 சம் மட்டும் பார்த்துட்டு போங்க. வால்யூமில் ஒரு சம் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். தேங்க்யூ. இது எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, எடுத்து பாருங்கள். 4th யூனிட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.